அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு கீரை பொரியல் எப்படி பண்ணலாம், ரெசிபி கீரை கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பாலக்கீரை வந்துச்சுங்க காலையில். அதில் ஒரு கட்டு வாங்கினேன். அதில் அரைக்கீரை சிறுகீரை எல்லா கீரையும் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பாலக்கீரை வாங்கலான்ட்டு இந்த பாலக்கீரை வாங்கினேன். பாலக்கீரை ரொம்ப சத்து மிக்க கீரை வகையில் ஒன்று தாங்க. இது ரொம்ப அருமையான சத்து மிக்க கீரை. அந்த கீரை எப்படி நம்ம செய்யலான்ட்டு அதுக்கு உள்ள தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு, ஒரு 5 பூண்டு, சின்ன பல் பூண்டு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க. இவ்வளவும் கீரைக்கு தேவையான பொருட்கள். கீரை ரொம்ப அருமையான சத்துமிக்க கீரைங்க பாலக்கீரை. அந்த பாலக்கீரையில் நிறைய ரெசிபிகள் பண்ணலாம். பாலக்கீரை பொரியல், பாலக்கீரை கூட்டு, தோசையில் கூட கட் பண்ணி போட்டு பாலக்கீரை பண்ணலாம். பாலக்கீரை பிரியாணி, இந்த மாதிரி நிறைய ரெசிபிகள் இந்த பாலக்கீரையில் செய்யலாங்க. நல்ல சத்துமிக்க கீரை தான் இந்த பாலக்கீரை. அதை எப்படி பண்ணலான்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தாளிசம் பண்ணி பொடியாக கட் பண்ணால் வெங்காயத்தை போடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், பூண்டு அரிஞ்சு பொடியாக கட் பண்ணி பூண்டுக்கு போடுவோம். பூண்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். அப்புறமா சின்ன தக்காளி ஒன்று வச்சுருக்கல, அந்த தக்காளி போடுவாங்க. இந்த பாலக்கீரையில் நம்ம கடலைப்பருப்பு ஊற போட்டு அதை அரைச்சி இதில் நம்ம பாலக்கீரையை பொடியை கட் பண்ணி அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், ஜீரகம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு நம்ம வடையாகவும் செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அதுவும் பாலக்கீரை வடை நல்லாயிருக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம முருங்கைக்கீரை வடையெல்லாம் செய்கிறோம்லாம், கீரை வடையெல்லாம் செய்கிறோம்ல, அதுபோல் இந்த பாலக்கீரையிலையும் அந்த வடை செய்யலாம். இப்போது சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கொள்ள அதை போடலாம். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம பாலக்கீரையை போடலாம். நல்லா கழுவி சுத்தமாக கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாலக்கீரை போடலாம். இப்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஜீரகமும் அதில் நச்சு போட்டுடலாம். சின்ன சீரகத்தில் அதில் கொஞ்சம் அதையும் கொஞ்சம் நச்சு போடுவாங்க. பாலக்கீரை, அந்த பாலக்கீரை வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அப்படி பொரிக்கியும் செய்யலாம். இந்த மெத்தட்லேயும் இந்த பாலக்கீரையை பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் அந்த பருப்பு, கொஞ்சம் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அந்த பருப்பை கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணலாம். நல்ல குழைய வேக வச்ச பருப்பு. இப்போ நம்ம தேங்காய் பூ அரைச்சும் போடலாம், பூவாகவும் போடலாம். நாளைக்கு தேங்காய் திருகி பூவாக தான் எடுத்து போட்டுக்கோங்க. அன்பு உறவுகளே, நீங்கள் இந்த ரெசிபியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, இது பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. அன்பு உறவுகளே, அன்பு நெஞ்சங்களே, இப்போ பாலக்கீரை கூட்டு நல்லா ரெடி ஆகிட்டுங்க. இன்றைக்கி பருப்பு குழம்பு
அப்பளம், பாலக்கீரை கூட்டு. நீங்களும் இந்த ரெசிப்பியை செய்து சாப்பிட்டு சொல்லுங்கள். அன்பு நெஞ்சங்களே, உறவுகளே, அன்பு சகோதர சகோதரிகளே. பருப்பு குழம்பு, சாதம்,